ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 1. ஃபஸ்ட்டு வந்துட்டு லீஃப் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். மேலே வந்துட்டு மேலே டாப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 பீடு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. அப்படியே மேலே போகிறோம், பார்த்துக்கோங்க எந்த இடத்துல போடுறோம் ஸ்டிச்சுன்னு போட்டு மேலே ஒரு ஸ்டிச், திரும்ப ஒரு 6 பீடு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஸோ அதே மாதிரியே நம்ம ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப மேலே போகிறோம். திரும்ப மேலேயும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு திரும்ப வந்து பீடு எடுத்துக்கிறோம். 6 பீடு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு லாக் போடுறோம். நீங்கள் இதுலேருந்து இப்படியே வந்து பீட்ஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடாது. மேலே கொண்டு போய் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸை வந்துட்டு போடணும். அதை மறந்துடாதீங்க. திரும்ப பீட்ஸ் போடுறோம். 6 பீட்ஸு உங்களுக்கு இது ஸ்பேஸ் இல்லை, ஸோ வந்துட்டு 5 பீட் நான் போடுறேன். போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப மேலே போகிறேன், ஸ்டிச் போடுறேன், மேலே ஒரு குட்டி லாக், அடுத்து பீட்ஸ் எடுத்துக்கிறேன். 4 பீட் போட்டால் போதும், கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ். ஸோ 4 பீட் போட்டு ஸ்டிச் போட்டு 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதோட முடியலை, இதை சுற்றி நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். மேலே ஒரு இது, இதோட முடிக்காமல் அதுக்கு மேலே ஒரு பீடு போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கீழே கொண்டு வந்து எந்த இடத்துல அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப பீடை வந்துட்டு நீங்கள் போடணும். பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல் இடமுமே அப்படியே போட வேண்டியதான். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் வளைவாக வர்றதுனால நீங்கள் சிங்கிள் பீடாக போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னும் ஒரு பீடு தான் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பீடு போட்டு 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பீடில் லீஃப் ஃபில்லிங் இது வந்துட்டு டைப் 1. தேங்க்யூ.